இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருந்த நிலையில், நீ என்ன எங்களுக்கு பிச்சை போடுகிறாயா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். பாருங்க பாசம். இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன், இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா. வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க. இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில், இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா. இது என் நாடு, இது என் நிலம், இறை என் இறை என் மொழி, அதில் வழிபாடு செய்யணும்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான், இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க. தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க சொந்தம் கொண்ட புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கிருந்தா சேட்டன்னா கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டன் முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரம் சொல்கிறான். என் கோயிலில் நீங்கள் கோயிலை கட்டினவன் யாரு? சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர்? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு? பிச்சை இந்த போராட்டத்தை திருப்பி முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம்? முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னடைஞ்சாதானே முன்னெடுக்கிறதே. தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில் கோவரத்தில் உச்சியில என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அதான் கேள்வி. நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன், நான் திருப்புகளை பாடுவேன், திருமுருகாற்றுப்படை பன்னீர் திருமுறை ஓதுவேன். அது ஓதாம போ. மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒலிக்குமா ஒலிக்காத? இதுதான் பேச்சுப்ப. அதானே கேள்வி. 76 குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில் நீ ஓதுவ தானே? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.